அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் மதியை கூட்டிகிட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுடுறாங்க. அதனால் எல்லாருமே பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. டே என்னடா சுரேஷ் இப்படி அவசரப்பட்டுட்டு ஏற்கனவே இப்படி வீடியோ வந்ததுனால தாண்டா உன் வேலைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏற்கனவே இந்த வேலை மீண்டும் உன் கைக்கு கிடைக்கிறதுக்கு மதி தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் நீ வேலையை தொலைச்சிடாதரா அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்காரனே பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சு வாழ தெரியல பாரு, எப்படி கையை பிடிச்சிட்டு வந்து வெளியே தள்ளி விடுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாடமாடையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமானமே போச்சு. என்னன்னு தான் இவ்வளோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராகவன் லக்ஷ்மி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் போயிட்டு எவ்வளவோ மதியை வந்து கூப்பிடுறாங்க. இந்த தப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மா தானே. போயிட்டு அவங்க அம்மாவை எங்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உள்ளே வரேன். அப்படி இல்லாட்டி நான் இவர் மேலே கேஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. லக்ஷ்மி இருந்துட்டு என்னங்க இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே என் வேலையே போச்சுமா, இப்போ மறுபடியும் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை நான் திரும்ப வாங்கியிருக்கேன். இப்போ மறுபடியும் ஏதாவது ஒன்றுனா நான் என்னம்மா செய்வேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.